அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ். ரேணுகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் இப்பொழுது கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவர்களை பற்றி பேச போகிறேன். சரோஜினி நாயுடு அவர்கள் கவிஞர், எழுத்தாளர் மற்றும் சுதந்திர போராட்ட வீராங்கனை ஆவார். இவர் 1879ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி ஹைதராபாத்தில் பிறந்தார். சரோஜினி நாயுடுவின் பிறந்த நாள் இந்தியாவில் தேசிய மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சரோஜினியை கணித மேதை அல்லது விஞ்ஞானி ஆக்க வேண்டும் என்பது அவரது தந்தையின் ஆசை. இவருக்கோ கவிதை எழுதுவதில் நாட்டம். மிகச் சிறிய வயதில் 1300 வரிகள் கொண்ட ஏயின் அழகியலும் கவிதையை இயற்றினார். இவரின் கவிதைகள் ஆங்கிலத்தில் இருந்தாலும் அவற்றின் ஆன்மா இந்தியாகவே இருந்தன. இவரின் படிப்புகளில் த கோல்டன் த்ரெஷர்ட், த பேர்ட் ஆஃப் டைம், த புரோக்கன் விங் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. சரோஜினி நாயுடு இந்தியாவின் நைட்கேர்ள் என்று அழைக்கப்பட்டார். இவர் இந்தியாவின் கவிக்குயில் என்று வர்ணிக்கப்பட்டார். இவரது கவிதைகளுக்கு தாகூர், நேரு உட்பட்ட உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருந்தனர். 1905 வங்க பிரிவினை போது இந்திய தேசிய சுதந்திர இயக்கத்தில் இணைந்தார். சட்டமறுப்பு இயக்கத்தில் கைது செய்யப்பட்டார். பல மாத சிறைவாசம் அனுபவித்தார். காந்தியடிகளுடன் தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டார். காந்திஜி இவரை செல்லமாக மிக்கி மவுஸ் என்பார். சரோஜினி நாயுடு அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல் பெண் ஆளுநர் ஆவார். கவிக்குயில் சரோஜினி நாயுடு மார்ச் 2, 1949 மாரடைப்பால் தமது 70 வயதில் இவ்வுலகை விட்டு மறைந்தார். இவரது கவிதைகளுக்கு தாய் திருநாட்டிற்கு இவர் ஆற்றிய தொண்டும் நிலைத்து நின்று என்றென்றும் இவரது புகழ் பாடும். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.